ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோலன்னு பார்க்கலாம் வாங்க. கம்பு, கேப்பை, சோளம் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் அரைக்கணும். நல்லா வெயில் அடிச்சிச்சா 2 நாள் நல்லா வெயிலில் காய வச்சு அரைச்சி ரைஸ் மில்லில் போய் அரைச்சிட்டு வந்துட்டேன். மாவை அரைச்சிட்டு வந்துட்டேன். எப்போயாவது தோசை மாவு இல்லாட்டி இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு தோசை ஊற்றி கொடுத்துலாம். ஈஸியான வேலை, சத்துள்ளதான் ஆயிடுச்சு. கடையில் மாவு வாங்குறது பதிலாக எப்படி கொடுத்துடலாம். அடுத்து பாவக்காய் புளிக்குழம்பு மத்தியானத்துக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் பாவக்காய் புளிக்குழம்பு வச்சு வத்தல் பொரித்து அப்புறம் முட்டை ஆம்லேட் போட்டு யாருக்கு அவிச்சது வேணாலும் அவிச்சது வச்சாச்சு. அப்படி செஞ்சு மத்தியானம் வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே சுசியை எல்லாருமே அரிசி மாவு இல்லாட்டி மைதா மாவில் செய்வாங்க. இந்த தடவை அம்மா கேப்ப மாவு 200 போட்டுட்டு 100 இது போட்டாங்க, பச்சரிசி மாவு போட்டு அதை தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அடுத்து பாசி பயிரை நல்லா வேக வச்சு அதில் கருப்பட்டி பாகு எடுத்து அதை நல்லா தட்டி வச்சுட்டு ஏலக்காய் தேங்காய் துருவி வச்சு இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சாச்சு. உருண்டை பிடிச்சிட்டு அந்த மாவில் முக்கி அப்படியே எண்ணெயில் போட்டு எரித்தோடனே கேப்ப சுசியாக ரெடி. நாங்கள் கொஞ்சமாக தான் போட்டோம். ஃபஸ்ட் டைம் நல்லா இருக்குதான்னு தெரியல, ஆனால் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பரவாயில்ல, நல்லதாக போச்சு. இனிமேல் இப்படி செஞ்சிடலாம் அப்படின்னு வச்சுருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ஹாஸ்பிட்டல் செக்கப், மந்த்லி செக்கப் போயிருந்தோம். அங்கே பார்த்தா ஹாஸ்பிட்டல் மாதிரியே இல்லை. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணாங்க. கிறிஸ்மஸ் தாத்தா வந்தார், எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்தாங்க. நல்லா இருந்தது கிறிஸ்மஸ் தாத்தா செலிப்ரேஷன் ஹாஸ்பிட்டலில். அது ஒரு ஜாலியாக போச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம். அப்படியே ஹாஸ்பிட்டல் முடிச்சுட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம். அங்கே கிறிஸ்மஸ் ட்ரீ இருந்தது. அந்த ட்ரீ அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு கிறிஸ்மஸ்க்கு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவங்க வீட்டில் எல்லாம் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வீடியோ எடுத்து அழகாக இருந்தது. ஒவ்வொன்றையும் பார்க்குறதுக்கு கிறிஸ்மஸ்னாலே அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயும் அந்த ஸ்டாரும் தானே அழகே, அதுதான் பயங்கர அழகாக இருந்தது. அதை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் என் தம்பி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டேன். வர வழியில் கடையில் எப்போவும் போதெல்லாம் பார்த்துருக்கேன். அங்கே அந்த புரோட்டா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுப்பாங்களா, அந்த புரோட்டா இருந்துச்சு. அது தூத்துக்குடியில் பயங்கர பாப்புலராக இருக்கும். எங்கள் ஊர் பக்கம் அங்கே போகும்போதெல்லாம் அதை வாங்கி சாப்பிட்ருக்கோம். சரி, இங்கே ஆளுக்கு 1 வாங்கித்தாங்க, எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார்ப்போம், நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஆளுக்கு 1 மட்டும் வாங்கிட்டு டேஸ்ட் பார்த்தோம். ஓகே, நார்மலாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பர். நம்ம ஊர் சைடு மாதிரி டேஸ்ட்டு குருமாலாம் இல்லை. ஓகே. அதுக்கப்புறம் தம்பி வீட்டுக்கு போயிருந்தோம். தம்பி பூரி செஞ்சு, அவன் ஹோட்டலில் தான் வேலை பார்க்குறான்னா, அவனுக்கு பூரி, புரோட்டா, சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே சூப்பராக செய்வான். நீங்கள் பாட்டுக்கு பேசாமல் உட்காருங்க, குருமா வச்சாச்சு, பூரி செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பூரி செஞ்சு சாப்பிட்டாங்க. 2 குட்டீஸ் இருந்தாங்க. அந்த குட்டீஸ் கூட நாங்கள் விளையாண்டு பேசிகிட்டு இருந்தோம். அவன் அதுக்குள்ளே எல்லாமே ரெடி பண்ணிட்டான். சாப்பிட்டுட்டு என் வீட்டில் பிள்ளைகளுக்கும் கொடுத்து விட்டுட்டான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தடவை ஒன்று வீட்டில் நடந்தது என்னென்னா, நான் சமைச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சிலிண்டர் தீர்ந்துருச்சு. சரி, சிலிண்டரில் ஓப்பன் பண்ணி மாட்டணும்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள், புதுசாக அப்படியே சல்லுன்னு தண்ணி கண்ணிலேயே மூஞ்சிலெலாம் அடிச்சிருச்சு. ரொம்ப பயந்துட்டு அப்புறம் சிலிண்டர் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொன்னோம். பார்த்தாங்க. அவங்க உடனே மூஞ்சியை கழுவிட்டு தண்ணியை நல்லா கண்ணில் பட்டுருச்சா, கண்ணிலையும் கழுவிட்டு செய்யுங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி பண்ணியாச்சு.